நீரின்றி அமையாது உலகு. அதுபோல காவிரி உபரிநீர் திட்டம் கடந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் 100 ஏரிகளுக்கு காவிரி உபரிநீரை பம்பு செட் மூலம் ஏற்றி அதனுடைய பகுதிகளில் அனைத்து ஏரிகளுக்கும் நீர்ப்பாசன வசதிக்காக தண்ணீர் ஏற்றி ஏரிகளை நிரப்புவது திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தின்படி ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் அந்த பலன் கிட்டியது. ஓமலூர் தொகுதி இந்த பகுதியில் விடுபட்டதா இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஏரி பாருங்க, இந்த பகுதி எல்லாமே வறண்டு போன பூமி. சுமார் ஆழ்துளை கிணறுகள் அமைச்சா 1500 அடிகளுக்கு மேலே குடிநீர் வருவதில்லை. அதுவும் இந்த பகுதி புளோரைடால் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய பகுதி. அந்த எலும்புலாம் புளோரைடால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. அதனால் இந்த பகுதியில் ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது. சொல்லுங்க, இந்த பகுதியில் ஏரியில் எவ்வளோ நாள் ஆச்சு தண்ணி ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஏரிக்கு தண்ணி கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகுதுங்க. இப்போ நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடியா இருந்தார். அவர் சரி உபரி நீரை காவிரி உபரி நீரை ஏரிக்கு விடுறேன்னு சொல்லி இது பண்ணி எல்லாம் மனு கொடுத்து பண்ணியிருந்தோம். ஆனால் இது வரலும் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால இந்த 5 ஆண்டில் எதுவுமே கண்டுக்கலைங்க. வறட்சியாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஒரு இதுன்னா, இப்போ நமக்கு இந்த உபரி நீர் கிடைச்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏரி இந்த பகுதியில் நல்லா நீரோட்டமான செழிப்பான இது கிடைக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குண்டுகல் ஏரி, மூக்குனூர், குப்பிநாய்க்கனூர், இது காரவள்ளி, சின்ன திருப்பதி வழியாக இப்படி போய் சரபங்கா நதி வழியாக நமக்கு தாத்திம்பட்டி வழியாக சரபங்கா நதி ஜாயிண்ட் ஆகி நமக்கு நல்ல உபரி நீர் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கோங்க. அதனால் இப்போ வர நம்ம முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய கவனத்துக்கு தயவு கூர்ந்து இந்த ஏரிகளுக்கு உபரி நீரை வழங்குமாறு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோங்க. விவசாயி சார்பாக கேட்டுக்கிறோங்க. இப்போ கடந்த 5 ஆண்டா ஏடிஎம்கே சேர்ந்த மணி அவங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றி கோரிக்கை வச்சிங்களா? அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? ஐயா சொன்னங்க, கோரிக்கையெல்லாம் மனுவாக கொடுத்து சொன்னோம். ஆனால் இவங்க ஆட்சி டிஎம்கே ஆட்சி இருந்ததுனால அவங்களால தொடர்ந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதனால் மறுபடியும் எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆகிட்டா நாங்கள் மறுபடியும் கொண்டு வரோம். இந்த உபரி நீரை கண்டிப்பாக உங்கள் ஏரிக்கு எல்லா ஏரிக்கும் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. மாவட்ட ஆட்சியர்கள் அரசு ஊழியர்கள் அவங்க திமுகவுடைய நேரடி மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமா அணுகினீங்களா? அதை பற்றி ஏதாவது? மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோங்க. விவசாயிகள் சார்பாக மனு கொடுத்தோங்க. ஃபார்மர் ஆஃப் இந்தியாவிலேருந்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க இந்த ஏரி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு மட்டும் கொஞ்சம் தூர் வாரிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இந்த முள்ளு மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுருக்காங்க. அதுவுமே சரியாக திருப்தியான பணியாக அவங்க பண்ணலைங்க. சும்மா ஏதோ கண் துடைப்பு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு விட்டுட்டாங்க. நாங்களே எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவங்க உண்டான ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலைங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? அதாங்க, எங்களுக்கு உபரி நீரை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாம் நிலத்தடி நீர் உயரும், கிணத்துக்கு தண்ணி நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குங்க. அதனால இப்போ வர ஐயா எடப்பாடியார் அவர் எங்களுக்கு இந்த உபரி நீரை கொடுத்து இந்த 10 ஏரிகளுக்கும் பயன்பெற மாதிரி செய்யணும்ட்டு கேட்டுக்கிறேங்க. இங்கே குடிதண்ணீர் இப்போ எல்லாம் எந்த மாதிரி கிடைக்குது என்ன? ஐயா குடிதண்ணின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆழ்துளை கிணறு போட்டு தான் எடுக்கிறேங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா 1000-1600 அடிக்கு மேலே போயிடுச்சு. அதுவும் ரொம்ப வறட்சியாக இருக்கு. அவ்வளோ அளவுக்கு தண்ணி கிடைக்கலைங்க. ஏதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிட்ருக்கு. அதை வச்சு விவசாயமும் பண்ண முடியல. ஏன்னா குடிதண்ணிக்கே தண்ணி பத்தலை. அப்படிங்கும்போது விவசாயம் எப்படிங்க பண்ண முடியும்? இந்த பகுதி பூரா விவசாய பகுதியா இல்லை வேற ஏதாவது தொழில்துறை சார்ந்த தொழிற்சாலைகள் ஏதாவது உள்ளதா? இல்லைங்க, இங்கே தொழிற்சாலைன்னு பார்க்க போனால் எதுவுமே இல்லைங்க. சும்மா அந்த கோர நெசுவு இந்த மாதிரி தான் இருக்கு. மற்றபடி விவசாய பூமி தாங்க, எல்லாமே விவசாயம் தான். அது மாதிரி தான் இருக்குங்க. இந்த நிலத்தடி நீர் பூராமே புளோரைடால பாதிக்கப்பட்டுருச்சு இந்த பகுதியில. அதனால எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் மக்களுக்கு வருதுன்னு சொல்றாங்களா? அது எந்த அளவுக்கு? கண்டிப்பா அது உண்மைங்க. ஆனா இருக்குங்க, நாங்களும் பலமுறை சொல்லி பார்த்துட்டோம். அந்த சாயப்பற்ற கழிவெல்லாம் மூட சொல்லி அது எதுவுமே அந்த அதிகாரிங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் எவ்வளோ முறை சொல்லிட்டோம். அது என்ன பண்றாங்கன்னே தெரியலைங்க. நாங்களும் சொல்லிட்டோம், சாயப்பற்று கழிவுனால ரொம்ப பாதிப்பு இருக்குது. எல்லாமே போர்லேருந்து தான் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோ அளவுக்கு இல்லை, வேற தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறதுனால பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சாயப்பற்று கழிவுகளையும் இந்த சாயப்பற்றையும் கொஞ்சம் சுத்திகரிப்பு பண்ணி அது கொஞ்சம் விரிவு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரி, நீ கேளுவா. இப்போ குடிநீர் உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குது? என்ன தண்ணி கிடைக்குது? ஏதோ மாசத்துல மேட்டூர் தண்ணி ஒரு 2 தரம் வருது. அதுக்கு மேல எல்லாமே உப்பு தண்ணியாக தான் மாறி வருது. குடி தண்ணி கிடைக்கிறது. எதனால அது மாதிரி கிடைக்காம போகுது? நிலத்தடி நீர் குறைஞ்சு போனதுனால. வேற
வேற ஏரிக்கு தண்ணி விட்டாக்கா எடப்பாடியா வந்து ஏரிக்கு தண்ணி விட்டா ஏதோ நல்ல முறையில் ஒரு விவசாயம் பண்ணி எடுப்போம். சரி. இப்போ உங்கள் பகுதியில் வந்து நிலத்தடி நீர் எந்த அளவில் இருக்குது? குடித நீர் பிரச்சனையில் எந்த மாதிரி இருக்குது? சுத்தமான குடித நீர் கிடைக்குதுங்களா? நான் ஒரு 1000 அடிக்கு மேலே போர் போட்டால் தான் வந்து நிலத்தடி நீரே கிடைக்கும். கிடைக்கிற நீரும் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்கும். அதில் சமைச்சாவோ குடித்தாலோ உப்பு தான் கிடைக்கும். சமைக்கிற சாப்பாடு கூட வந்து மஞ்சளாக தான் இருக்கும். இப்போ மேட்டு தண்ணி நமக்கு வருது அப்படின்னா வந்து அதுவுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்தில் ஒரு 2-3 தடவை தான் வருது. அதனால் குடித்தண்ணிக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதோட விவசாயமும் வந்து ரொம்ப பாதிச்சிருக்குது. இந்த தண்ணி இல்லாதால நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறைஞ்சதால விவசாயம் முழுமையாக பண்ண முடியல. இந்த ஏரிங்களுக்கெல்லாம் தண்ணி நம்பி எத்தனை வருஷம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் இருக்குங்க. 20 வருஷமா தண்ணி இல்லை ஏரியில்? ஆச்சு போய் பார்த்ததில்ல. மழை பெஞ்சு நின்னாதான் உண்டு தவிர மற்றபடி தண்ணி இங்கே வந்தது இல்லை. காவிரி உபரிநீர் திட்டத்தின் கீழே 100 ஏரிகள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டம் வந்து இங்க வந்து கொண்டு வரலையா? யாரும் நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கலையா? இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் திரு மணி அவர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்தாரா? இல்லை, அவர்கிட்ட சொல்லியிருக்கு. அவர் எடுக்கிறன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு மேலே இருக்கிற ஆட்சியாளர் வந்து சப்போர்ட் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவங்க டிஎம்கே இருக்கும்போது இவங்க ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதிகமாக பண்ணலை. அதுதான் காரணம். அவரோட நிதியிலேருந்தும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு, கொண்டு வர முடியல. ஆனால் இருந்தாலும் இந்த தடவை கண்டிப்பாக வந்து நமக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. திமுக அரசாங்கம் வந்து இதனை வந்து இந்த திட்டத்தை வந்து கிடப்புல போட்டுட்டாங்க அப்படி சொல்ல வரீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஓமலூர் தொகுதியை பொறுத்தவரையில் காடையாம்பட்டி ஒன்றியத்தில் மிகப்பெரிய வறட்சியான ஒன்றியமா சேலம் மாவட்டத்தில் கருதப்படுது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காவிரி உபரிநீர் திட்டத்தின் கீழே 100 ஏரிகள் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்ன திட்டம் இங்கே வந்து முற்றிலும் செயல்படுத்தப்படாமல் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கொங்குப்பட்டி ஏரியில் வந்து தண்ணி பம்பிங் விட்டோம்னா அது கொங்குப்பட்டி, காருவள்ளி, சின்ன திருப்பதி, பாபுசெட்டிப்பட்டி இந்த வழியாக சென்று பெரும்பள்ளம் பகுதியில் சேர்ந்து அப்படியே நேராக சரபங்கா நதியில் தாராபுரம் பகுதியில் சரபங்கா நதியில் இணைஞ்சிருது அந்த ஓடை. இயற்கையாகவே இது வந்து நீர்வழிப்பாதையாக இருக்குது. இந்த பகுதி நீர்வழிப்பாதை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு முழுமையா பாதைகள் இல்லாம இருக்குது. அதே போல கொங்குப்பட்டி ஏரியில விட்டோம்னா அதுல இருந்து இன்னொரு பாதை வழியா மணிகாரனூர், வீசா ரெட்டியூர், திரும்ப பெரும்பள்ளம், அந்தாண்ட ஒரு பெரும்பள்ளம் இருக்கு, அந்த பெரும்பள்ளம் அதுல இருந்து திரும்ப வந்து சரபங்கா நதியில இணையுது. அதே சமயம் குண்டுக்கல் ஏரியில உப்புநாய்க்கனூர் ஏரி அந்த வழியா விட்டோம்னா மூக்கனூர் அந்த வழியா வந்து நேரா தாராபுரத்துல சரபங்கா நதியில இணையுது. அந்த ஒரு பகுதியில பம்பு நீரேற்றம் செய்யும் போது 3 வழி பாதையா அந்த நீரானது வந்து சரபங்கா நதியில இணையுது. அதே போல கணவாய்ப்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள்ல நாம் வந்து வாட்டர்ல தண்ணி நிரப்பும் போது அந்த பகுதியிலிருந்து நேரடியா இந்த இயற்கையாகவே நீர்வழி பாதை அமைஞ்சிருக்கிற காரணத்தினால சரபங்கா நதி என்னைக்குமே வற்றாத ஜீவ நதியா மாறக்கூடிய தன்மை இருக்குது. அங்க அந்த பகுதி பூரா செழிப்பான ஆகும். அந்த வழியா பார்த்தீங்கன்னா டேனிஸ்பேட்டை வந்து டேனிஸ்பேட்டையிலிருந்து காடையாம்பட்டி, பண்ணப்பட்டி, கஞ்சிநாயக்கம்பட்டி ஏரி வந்து தாராபுரத்துல சரபங்கா நதியில் இணைஞ்சி ஓமலூர் வழியா சரபங்கா நதி பயணம் பண்ணும். இந்த பகுதி மிக செல்வ செழிப்பான விவசாயத்துக்கு செல்வ செழிப்பான பகுதியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை வந்து அரசாங்கம் வந்து நிறைவேற்றி வைக்கணுங்கிறது இந்த மக்களோட கோரிக்கையா இருக்குது. அதே போல இந்த பகுதிகளில் வந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழே மேட்டூர் குடிநீர் வந்து சப்ளை ஆகுது. இந்த தண்ணீர் வந்து சரியானபடிக்கு வந்து சப்ளை ஆகாத காரணத்தினால குடிநீர் பிரச்சனை இங்கே இருக்குது. ஆழ்துளை கிணறுகளில் 1000 to 1500 அடி போர் போட்டால் கூட தண்ணீர் சரியாக கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் புளோரைடு கலந்த தண்ணீர் தான் கிடைக்குது. அதை குடித்தாங்களா மக்களுக்கு பலவிதமான உடல் உபாதைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருது. அதனால் இது சம்பந்தமாக அரசாங்கம் கவனம் எடுக்கணுங்கிறது இந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்குது. இந்த பகுதியை பாருங்கள், இந்த ஏரி இந்த பகுதி மொத்தம் பாருங்கள் எந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். முற்றிலும் காஞ்சி போய் ரொம்ப வறண்ட பகுதியாக இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி வந்து உங்களுக்கு வந்து பூ மார்க்கெட் அமைச்சு கொடுக்குறோம் இந்த பகுதியில், எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க.
அது இந்த பகுதியில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்களா? இது எல்லாமே நம்ம ரோட்டு பகுதிகளில் வந்து நம்ம வந்து பூக்கள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பூ மார்க்கெட் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த எந்தெந்த பகுதிகளில் இருந்து பூக்கள் வருது, விவசாயிகள் எந்த அளவுக்கு இங்கே பூக்களை கொண்டு வராங்க, இங்கேருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு வந்து பூ வந்து ஏற்றுமதி ஆகுது, விவசாயிகள் எந்த அளவுக்கு இதில் வந்து பயனடைகிறாங்க, பூ மார்க்கெட் இருந்தால் எந்த மாதிரி பயனடையும், இப்போ இருக்கிற சூழ்நிலை விவசாயிகள் பயனடையாத முடியாத ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா காடையாம்பட்டி தாலுகா ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாராபுரம் கிராமம் இந்த பக்கம், அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் பூசாரிப்பட்டி கிராமம். இந்த இடத்துல இருக்கிற பூ மார்க்கெட்டு கடந்த 25 வருஷமா இயங்கிட்டு இருக்குது. இப்போ அந்த 25 வருஷத்துல கடைசி 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சி, பூ விவசாயம் எல்லாமே வந்து மகசூல் பண்ணி இந்த இடத்துல வந்து இருக்கிற இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து இங்கிருந்து வெளியூர்களுக்கு கர்நாடகா, மதுரை, கோயம்புத்தூர், அதை தாண்டி பல வெளி மாநிலங்களுக்கும் உள்ளூரில் இருக்கிற முக்கியமான சிட்டிக்கும் போயிட்டு இருக்குது. அப்போ இங்கே வந்து வர மகசூல், அந்த அதிகப்படியான மகசூல் வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூ விலை அதிகமாக இல்லாத நேரத்தில் பூவெல்லாம் ரோட்டில் விவசாயிகள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுதுங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 21 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல இருக்கிற பூ மார்க்கெட்டை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி சந்தையாக அமைச்சு கொடுக்குறோம், குளிர்சாதன கிடங்கு அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி பல தடவை வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றதுனால என்ன நடக்குதுன்னா, அதிகப்படியாக பூ வரும்போது விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை ஒரு கரெக்டான ஒரு அளவுக்கு தான், குறிப்பிட்ட அளவுக்கு தான் பூக்கள் வெளியில் எடுத்துகிட்டு போக முடியுது. மீதி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூ விலை இல்லாததுனால அதை அப்படியே கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஓடைகள்லையும் ரோட்டோரத்துலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 6 மாத கால பயிர் வந்து அதை ரொம்ப சிரமப்பட்டு அதை குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்து அந்த பூவை அறுத்து கொண்டு வந்து கூலி கொடுத்து கொண்டு வந்து ரோட்டில் கொட்டுறது இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கும் பூ மார்க்கெட்டில் இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கும் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இந்த பூ மார்க்கெட் இருக்கிற இடம் வந்து தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு 50 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதிகப்படியான வாகன போக்குவரத்து, விபத்து ஏற்படக்கூடிய இடம் இது. காலையில் ஒரு 6 மணி 7 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ள ஒரு 20-25 பள்ளி வாகனம் போவோம், ஒரு 100 பைக் வேலைக்கு போவாங்க, காரில் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அதிகமாக இங்கேருந்து இந்த ரோட்லேருந்து வர மக்கள் வந்து ஒரு 20 கிராம சுற்று வட்டாரத்துலேருந்து வர வேலைக்கு போகிற உள்ளூர்காரங்க இந்த ரோட்டில் தான் பயணிப்பாங்க. காலையே எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப பஸ் வந்தால் அப்படி நிற்கும், லாரி வந்தால் நிற்கும், மார்க்கெட்டும் நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இது எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இந்த மாதிரி இருக்கிற இடர்பாடுகள் வந்து கடந்த 10 வருஷமா அதிகமாகிட்டு இருக்குது. கோயிலும் இங்கே இருக்குது. ஒரு திருவிழா போட்டாலும் இவங்க திருவிழாவும் கொண்டாட முடியாது, பூ மார்க்கெட்டும் நடத்த முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. நிச்சயமாக இந்த இடத்த மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருந்தாங்க, செய்யலை. இப்போ வர தேர்தலையாவது வர உறுப்பினர் செய்வாங்களான்னு பார்க்கலாம். இப்போது இந்த பூ மார்க்கெட்டை மாற்றினா பக்கத்தில் ஏதாவது இட வசதிகள் இருக்கா? அதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கா, முகாந்திரம்? இதை சுற்றி ஒரு 3-4 இடம் நாங்கள் வந்து பொதுவாக இருக்கிற ஊர் பொதுமக்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட சொல்லியிருக்கோம், தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் வந்து வட்டாட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க போக்குவரத்து வந்து வெளியூர்லேருந்து வர வியாபாரிகள் எல்லாம் இங்கேருந்து பூ எடுத்து கட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறவங்க, அவங்களுக்கு வந்து வசதியாக இருக்கணும்னா ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கணும். அது மாதிரி இடம் தான் காமிச்சிருக்கோம். அது போக்குவரத்து அந்த இடத்துலையும் மறுபடியும் அதிகமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். இடமும் சொல்லியிருக்கோம், ஆனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலைங்கிறது தான் வருத்தமாக இருக்குதுங்க. இது சம்பந்தமா தேர்தல் வாக்குறுதியில் திமுக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. இது சம்பந்தமா நீங்க மாவட்ட ஆட்சியரையோ அல்லது அரசு அலுவலர்களையோ ஏதாவது நாடியதுண்டா, மனு கொடுத்துருக்கிறீங்களா? மனு பலமுறை கொடுத்துருக்கோம், சாலை மறியல் பண்ணியிருக்கோம். இந்த ரோட்டோரத்துலேயே வந்து கடை வச்சு நடத்துறது, அது இப்போ வியாபாரிகளும் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும், வர விவசாயிகளும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பல தடவை பண்ணியிருக்கோம். என் மேலே வழக்கெல்லாம் கூட பதிஞ்சிருக்கு. நான் சாலை மறியல் அந்த மாதிரி போக்குவரத்து காலத்தில் இங்கிருந்து ஒருத்தர் லேட்டாக வேலைக்கு போகிறாருன்னா அந்த நேரத்தை காலதாமத்தை வந்து பைபாஸில் அதிக வேகம் வண்டி ஓட்டி ஈடு செய்ய பார்ப்பாரு. அதில் நிறைய விபத்துகள்லாம் ஆகிருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் போராட்டம்லாம் கூட பண்ணியிருக்கோம். இவ்வளோ பிரச்சனைகளையும் நாங்கள் பார்த்துமே கூட இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு ஒரு விடுகாலம் பிறக்கலங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வந்து குளிர்சாதன கிடங்கு கட்டுவதற்கும் மார்க்கெட்டு ரெண்டும் ஒருங்கிணைந்து நடத்துறதுக்கு தேவையான இடங்கள் அருகாமையில் எவ்வளவு தூரத்துல நீங்க வந்து பார்த்து வச்சிருக்கீங்க? ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குதுங்க. இது என்னன்னா, இப்போ கடந்த காலங்களில் வந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து முறையிட்டோம். அவர் சொல்றது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்களால் செய்ய முடியல, எந்த ஒரு நிதியும் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க, திட்டமிட்டு வந்து எந்த ஒரு வேலைகள் செஞ்சு கொடுத்தாலும் அது வந்து நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றாரு.
ஆளுங்கட்சியா இருந்த திமுக அரசாங்கமும் இதை செய்ய முன் வரல. இதுதான் சிக்கலுங்க. அதனால மக்கள் சரி சிந்தித்து முடிவு எடுக்கணும். இப்ப இந்த பூ மார்க்கெட்டுக்கு எத்தனை டன் பூ வந்து இங்க வரத்த இருக்கு, எத்தனை டன் பூ வந்து வெளியூர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 டன் 10 டன் ம். 10 டன் பூ இங்க வந்து வரத்து வருது, வெளியும் போகுது. வெளியில போகுது. வெளியும் போகுது. எந்தெந்த ஊர்களுக்கு? எல்லா மாவட்டத்துக்கும் போகுது. இந்தியா ஃபுல்லா இங்க போகுது, அங்க போகுது. அதான் ஒரு குறிப்பிட்ட ஊர்கள் கர்நாடகா, ஆந்திரா, மதுரை, திருச்சி எல்லாமே போகுதுங்க. என்னென்ன மதரச- வகையான பூக்கள் வந்து சாமந்தி ஐட்டம் எல்லாமே வருதுங்க. சாமந்தி ஐட்டங்கள் ஆமா. எல்லாமே வருது. மல்லி எல்லாமே வருது. இது வந்து விலை குறைவான காலத்துல வந்து விலை குறைனா மக்களுக்கு அப்ப அந்த டைம்ல எதுவும் இல்லைண்ணா, விலை இல்ல, மழை இல்லாத காரணத்துக்கு வருது, தண்ணி இல்லாத காரணத்துக்கு வருது. ஈஸியாக தான் பாதிக்கும். அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து குளிர்சாதன கிடக்குறது, வேணும். அதுல வந்து நம்ம வந்து இந்த பராமரிச்சு நம்ம விலை வரும்போது வித்துக்கலாம். வச்சுக்கலாம். சரிங்க. வேற என்ன வசதிகள் இங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன கருத்துனா நம்ம கடை தான் பிரச்சனை. இடம் மாதிரி விதா பரவாயில்ல. அதாவது விவசாயிகளுக்கும் இடையூறு இல்லாம, வியாபாரிகளுக்கு இடையூறு இல்லாம, கடை வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, வியாபாரிகள் அந்த கடையை வந்து ஒரு வரிசையா ஒரு 50 கடை கொடுத்தா கூட இன்னைக்கு அந்த 50 கடையை வந்து வாடகைக்கு எடுத்து தொழில் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கான இடவசதி இருக்கிற மாதிரி ஒரு இடமா, நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணி கொடுக்கணும். இப்ப கடந்த திராவிட மாடல் அரசு அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. கொடுத்தாங்க, பண்ணல. இப்ப வர்ற அரசாங்கத்தை எந்த திராவிட மாடல் அரசு வந்தாலும் சரி, அதிமுக தலைமையில் அரசு வந்தாலும் சரி, வர்ற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்க வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு? இந்த பகுதியில் குளிர்சாதன கிடங்கு நிச்சயமா வேணும். இந்த பகுதியில் இருக்கிற பூ மார்க்கெட்டை இதுக்கு பக்கத்திலேயே வந்து இருக்கிற விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட குறைந்த தொலைவில் நகர்த்தி யாருக்கும் இடையூறு இல்லாமல் அமைச்சு கொடுக்கணுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கை.